தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கும் கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். எலியாவை தேவன் எங்கே வைத்தாலும் எல்லா இடங்களிலும் கீழ்ப்படுகிற ஒரு ஊழியக்காரராக இருந்தாருங்க அவர். நீங்கள் 17 வாசித்து பாருங்க. நீ போய் கேரி சாற்றில் ஒளிந்து கொன்று, அப்படியே எலியா ஒளிந்து கொண்டிருந்தான் அப்படின்னு நீங்கள் 5வது வசனத்தை பார்க்கிறோம். அப்புறம் சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அப்படின்னு 10வது வசனத்தை பார்க்கிறோம். பிறகு சொல்றாருங்க, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி என்று 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்றாரு. அதன்படியே ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான் என்று 18:2 எங்க வைத்தார்ந்தாலும் சரி, நீ எழுந்து புறப்படு என்று சொன்னால் அப்படியே புறப்பட்டு போகக்கூடிய விசுவாசமும் கீழ்ப்பழுதலும் உள்ள தேவ மனுஷன் எலியா. கேள்வியே கேட்கலங்க. ஆண்டவரே, நீர் என்னை சாரிபாத்துக்கு அனுப்புகிறீர், அங்க போஷிப்பீரா? அங்க எனக்கு பாதுகாப்பு இருக்குமா? இங்க நடத்துனது போல் அங்க காகங்கள் வருமா என்று எந்த கேள்வியும் கேட்கல. கீழ்ப்படிதல் அப்படின்னாவே கேள்வி கேட்காததுக்கு பதில் தாங்க கீழ்ப்படிதல். அதாங்க உண்மையான கீழ்ப்படிதல். கேள்வியே கேட்கப்படாது. ஆண்டவரே, இது ஏன் சொன்னீங்க சாமி, இப்படி செய்தாலும் என்ன, அப்படி செய்தாலும் என்ன என்ற கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற உத்தமமான கீழ்ப்படிதலுடைய சகோதரிகள் அங்கே இருக்கணும். இப்படி எலியாவின் வாழ்க்கையில கேரி சாற்றங்கரையும் சரி, சாரிபாத்திலும் சரி, ஆகாபுக்கு காண்பிக்க போ என்று சொன்ன எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இவர் கீழ்ப்படிந்தார்னு கேட்டீங்கன்னா, இவர் நம்பிக்கை முழுவதும் கர்த்தரே இவர் நம்பிக்கையா இருந்தார். அதுதாங்க விசேஷம். கேரி சாற்றங்கள் இருந்த பொழுது காகங்கள் போஷித்தாலும் காகங்களை நம்பவில்லை, காகங்களை அனுப்பின கர்த்தரையே நம்பினார். சாரிபாத்துக்கு அனுப்பி சாரிபாத் விதவையின் மூலம் போஷித்தாலும் எலியா அந்த சாரிபாத் விதவையை நம்பல, அவளையும் இவரை போஷித்த கர்த்தரையே நம்பினான். ஆகவே தான் அப்படி கீழ்ப்படி முடிந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்க அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், ஆண்டவரை நம்பி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய ஆயத்தம்னு சொல்லி நீங்க நம்பி நீங்க கீழ்ப்படிங்க. எந்த இடத்திலும் போஷித்து நடத்த ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.